புதுச்சேரியில் நியூஸ்7 தமிழ் மற்றும் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்தும் துளிரும் விஞ்ஞானி அறிவியல் திருவிழா விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜகுமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி இணைந்து நடத்தும் துளிரும் விஞ்ஞானி அறிவியல் திருவிழாவை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட படைப்புகளை மாணவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றிருக்கிறார்கள். காலை முதலேயே மாணவர்கள் இந்த பள்ளிக்கு வர தொடங்கி அவர்கள் ஒருவராக அந்த அடையாள அட்டையை பெற்று உள்ளே வந்து தற்போது தங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். தற்போது நம்முடைய மாணவர்கள் கேட்கலாம், நீங்க சொல்லுங்க, என்ன மாதிரியான அறிவியல் படைப்பை நீங்க வந்து காட்சிப்படுத்திருக்கீங்க? நாங்க வந்து கடல் தண்ணியை குடிக்கிற தண்ணியா மாற்ற ஒரு ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம். இது வந்து சீ வாட்டர் டீசாலினேஷன் சொல்லுவோம். இதுல மேல இருக்க டேங்க்ல வந்து பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் ஃபில்டர் ஆகி அடுத்ததுல வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஃபில்டருக்கு வரும். அதுலேருந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஃபில்டருக்கு வரும். அதுலேருந்து மெம்பரேனுக்கு வரும். மெம்பரேன் வந்து கடல் தண்ணியை தனியாகவும் குடிக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்கு ஆப்டான தண்ணியை பிரித்து நமக்கு தரும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ப்ராஜெக்ட் ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய டைப்பான ப்ராஜெக்ட். இதில் இந்த காம்படிஷனில் வந்து நிறைய பேர் பங்கேற்றிருக்காங்க. அவங்களும் ஜெயிப்பாங்க. யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம். நாங்கள் ஜெயிச்சா எங்களுக்கு அதோட பெரிய சந்தோஷம். நியூஸ்7 தொலைக்காட்சிக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட திறமை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா அது அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியை பொறுத்தவரை மாணவர்கள் போலவே ஆசிரியர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் காலை முதலேயே அவர்களும் மாணவர்களுடன் எவ்வாறு இந்த விஷயங்களை எடுத்துரைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருந்தன. மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ள ஏற்பாடுகளை பெத்தி செமினார் மேல்நிலை பள்ளியின் ஆசிரியர்கள், முதல்வர், துணை முதல்வர் அனைவருமே ஒருங்கிணைந்து மிக சிறப்பாகவே செய்தார். அந்த வகையில் தற்போது நம்முடைய பெத்தி செமினார் மேல்நிலை பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அவர்கள் கேட்போம். சார், எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில மாணவர்கள் ஆர்வமா பங்கேற்றிருக்காங்க? நீங்க மாணவர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்க? நியூஸ்7 சேனல் பெத்தி செமினரி பள்ளி புதுச்சேரி இணைந்து நடத்தும் துளிரும் விஞ்ஞானி இந்த தலைப்பின் கீழ் பல பள்ளியிலிருந்து குறைந்தது 250-300 பள்ளியிலிருந்து மாணவர்கள் வந்து தன்னுடைய படைப்புகளை அருமையாக படைத்து அவர்களுடைய திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆசிரியர்கள் அவர்களை ஊக்குவித்து மேலும் புது புது கண்டுபிடிப்புக்கு என்னென்ன தேவையோ அதை ஊக்குவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நியூஸ்7 சேனலுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் மேலும் இது போன்று பல நிகழ்ச்சிகளை கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டுமாய், மாணவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் நல்ல ஒரு சமுதாயத்தையும் உருவாக்குவதற்கு இது சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் இதை வாழ்த்துகிறேன். கலந்து கொண்ட மாணவர்கள், ஆசிரியர்களையும் நான் வாழ்த்துகிறேன். நன்றி. இந்த துளிரும் விஞ்ஞானி பொறுத்தவரை 2 பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளாக நடத்தப்பட்டு காலை 9:30 மணிக்கு துணைநிலை தொடங்கி வைத்த இந்த நிகழ்வு என்பது மாலை 3 மணிக்கு முதலமைச்சர் இந்த வெற்றி பெற்றவர்களுக்கான அந்த பதக்கங்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி நிறைவு செய்கிறார். அது 3 மணிக்கு முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்கின்றனர். கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். 500 படைப்புகள் இருக்கக்கூடிய இதற்கான மதிப்பெண்கள் இடும் பணிகள் தற்போது காஞ்சிமா முனிவர் பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்க பேராசிரியர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் இதனுடைய நிறைவு விழாவும் நடைபெறுகிறது. 500க்கும் மேற்பட்ட படைப்புகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது ஆர்வமுடன் பங்கேற்று இந்த துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியிலிருந்து நியூஸ்7 தமிழுக்காக ராஜகுமார்.